அரங்கத்தை நிறைத்திருக்கிற இளைஞர்களுக்கு பை கணித மன்றத்தினுடைய சார்பாக நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இறைவணக்கம் பாடுவதற்காக பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஐயா ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ராமசாமி யார்? அவர் மேடையில் இங்கே வருவதற்கு முன்னால் அவரை பற்றிய சிறு குறிப்பு. திரு ராமசாமி அவர்கள் திரு சிவராமன் பை கணித மன்றத்தினுடைய நிறுவன தலைவர் அவர்களுடைய தந்தையார். தந்தையாரை அழைத்து இறைவணக்கம் பாடச் சொன்னதன் காரணம் என்ன? சிவராமன் அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் ஒரு குறிப்பு இருக்கும். இன்றைக்கு தந்தையர் தினம். ஆக தந்தையரை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக ராமசாமி அவர்களை சிவராமன் அழைத்திருக்கிறார். வாருங்கள் திரு ராமசாமி அவர்கள். அவருடைய அருமையான குரலால் இறைவணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாகிய நின்னாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே 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 உனையன்றி துணையாரம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே கற்பகமே உனையன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண் பாரம்மா அம்மா கற்பகமே உனையன்றி துணையாரம்மா அம்மா அம்மா. இறைவணக்கத்தை அருமையாக பாடி தொடங்கி வைத்தவர் திரு சிவராமன் அவர்களுடைய தந்தையார் திரு ராமசாமி அவர்கள். ஏன் மீண்டும் இதை சொல்லுகிறோம் என்றால் சில பேர் நினைத்திருக்கலாம் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிறாரோ என்று. கிட்டத்தட்ட அவருடைய குரல் போலவே மிக அருமையாக பாடி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார். பை கணித மன்றத்தினுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு செயல் மட்டும்தான். இந்த சிறப்பு மலரை வாங்கி படித்தீர்கள் என்றால் பை கணித மன்றம் எந்தெந்த செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்து கொள்ளலாம். இந்த சிறப்பு மலர் எல்லோராலும் வெளியிடப்படுகிறது. கணிதத்தை சொல்லிக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே கூட பல கணித விஞ்ஞானிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஆனால் கணிதத்தோடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர் திரு சிவராமன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சிவராமன் அவர்கள் இப்பொழுது தம்முடைய சிறப்புரையை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக பலத்த கரவொலியோடு அவரை அழைக்கிறேன். திரு ராமச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவரை சிறப்பு செய்கிறார்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். It gives me great joy, undefined happiness in my mind and body to be standing before you as founder. இந்த பை கணித மன்றத்தின் நிறுவனராக 10 ஆண்டுகளை கடந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். I wanted to just share few points as a founder of this association, probably the journey of how we came through all these years. 2007 ஜூன் மாதம் இதே தேதியில் 18 ஜூன் அன்னைக்கு
பை கணித மன்றம் அப்படிங்கிற அமைப்பை நாங்கள் பதிவு பண்ணினோம். ரெஜிஸ்டர்டு as a trust the same day. So that is why the reason that we have chosen this particular day for our function. Exactly 10 years back we have done our registration for Pi Association, Pi Mathematics Association. See, நிறைய அமைப்புகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்புக்காக ஒரு குறிக்கோளோடு இயங்கிட்டு இருக்கும். But this association is a unique association in the sense that it focuses only on spreading mathematics, nothing else. There are mainly two objectives for our association. One is spreading mathematics, that is the chief objective. The other one is of course helping poor students in all possible ways. ஒன்று என்ன அப்படின்னாக்க, இந்த காலத்தில் பணத்தை கொடுக்க ஆள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கவோ இல்லை அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கவோ இல்லை அவங்களுக்கு வேணுங்கிற சரியான உதவி செய்ய ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அந்த களத்துக்கே போய் நிறைய சமூக அமைப்புகளோடு எங்களை தொடர்பு படுத்திக்கிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். and we do on our own also. The main part is we collect students from all parts who doesn't have the facility to go outside and afford special fee to get special training in some subjects. அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாதுங்கிறப்போ நாங்கள் அவங்கள கூப்பிட்டு தனியாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் கடந்த 4-5 ஆண்டுகளாக நானும் சரி என் கூட இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களும் நேரடியாகவே பள்ளிக்கு போய் சில அமைப்புகளில் சார்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறோம். குறிப்பாக இது வரைக்கும் நாங்கள் நிறைய கிளாஸஸ் எடுத்த இடங்கள் பார்த்திங்கன்னா மாநகராட்சி பள்ளி, அரசு பள்ளி. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய லோகோவில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். அந்த பை லோகோவுக்கு மேலே e⁻i⁻ +1 = 0 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, தட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பெஸ்ட் பாசிபிள் ஈக்குவேஷன் இன் ஆல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். தட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் பார்ட். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னாக்க வி சர்வ் ஹூ டிசர்வ் அப்படின்னு போட்டிருப்போம். அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு எங்களுடைய சேவை இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான பார்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்களுக்கு நம்ம போய் திருப்பி போய் செய்யணுங்கிறத விட ஆர்வம் இருந்து திறமை இருந்து கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களுக்கு, வழி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வழியை காமிக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான ஒரு சிந்தனையாக இருந்தது. இதே அடிப்படையில் இன்றைக்கி இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2-fold அப்ஜெக்டிவ்ஸில் ஆரம்பித்தது சாருக்கு தெரியும், சுரேஷ் சாருக்கு தெரியும், முதலேருந்து பண்ணியிருக்கோம். ஒரு 2000 ரூபாய் கார்பஸ் ஃபண்டு நான் ஃபஸ்ட்டு பேங்க்கில் செலுத்தி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தோம். இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் இல்லை அப்படின்னா கூட எங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செய்யக்கூடிய சக்தி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் பல பேருக்கு நன்றி சொல்லணும். அதாவது ஒரு ஆள் 2 ஆள் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, there are many volunteers who help us even without asking them. அவங்களுடைய நம்ம செய்யக்கூடிய செயல்களை பார்த்தே அவங்களே தானாக செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. அப்போ நான் என்னுடைய புரிதல் என்ன, இந்த 10 வருஷத்தில் இயங்கினதுக்கு ஒரு ட்ரஸ்டியாக இருந்ததுக்கு என்ன இது கற்றுக்கிட்டேன் லெசன் என்ன அப்படின்னா, நல்லது செய்யறதுக்கு சரியான முறையில் நல்லது செய்ய ஆள் இருந்தால் உதவிகள் தானாக கிடைக்கும். 2வது, நம்ம செய்யக்கூடிய நல்லது இன்றைக்கி முதல்வன் படத்தில் வர மாதிரி ஒரு நாள் முதல்வராக பார்த்துட்டு விட்டுறாங்க எல்லோரும். எல்லாமே 1 நாள் 2 நாள் கூத்து தான். இங்கே எந்த விஷயமா இருந்தாலும் அதிகபட்சம் 1 வாரம், அப்புறம் மறந்துடுவோம். மறதி ஜாஸ்தி நம்மளுக்கு. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி எங்கள் ட்ரஸ்ட் இப்படி இந்த 10 வருஷத்தை தாண்டி இன்றைக்கி இந்த விழா நடத்துகிறோம். ஒரு சின்ன அமைப்பாக முதல் இதில் இருந்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் பழைய வீட்டில் இருந்தப்போ முதல்ல எங்களுக்கு இடம் கிடையாது, ஒரு அலுவலகம் கிடையாது. மாடியில் இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்தாங்க. அந்த 10 பேரை வச்சுட்டு சும்மா ஒரு 4 சேரை வாங்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சும்மா எல்லோரையும் கருத்து கேட்டேன். சார் நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃப்ரீலான்ஸாக இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம், மாணவர்களுக்கு உதவி பண்ணிகிட்ருந்தோம். அப்போ இது இப்படியே நம்ம சும்மா இப்படி இல்லாமல் ஒரு அமைப்பாக பண்ணுவோம், ஒரு ஃபார்மல் இதாக பண்ணிவிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணணும், இது ஒரு பெரிய ஒரு சமூக அமைப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பித்தது தான் பை அறக்கட்டளை. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து இந்த 10 ஆண்டுகள் வரைக்கும் தணிக்கையை பார்த்து இது பண்ணி சார் K.R. சுரேஷ் தான் எங்கள் தணிக்கையாளர் தான் எல்லாமே பண்ணார். இது வரைக்கும் ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணுன்னா கூட எங்களை எடுக்க விட மாட்டார். போனாக்கா நான் எடுத்து கொடுக்குறேன் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு நம்மளுக்காக வெயிட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அவரால் முடிஞ்சப்போ எங்களுக்கு அந்த ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கொடுப்போம் எப்போவுமே மே ஜூன் மாதத்தில்.
அவரும் அதை ஃப்ரீயாக செஞ்சுறது மட்டும் இல்லாமல் அவரே வாலண்டியராக ஃபீஸும் கொடுப்பார். இந்த வருஷம் கூட 5000 ரூபா கொடுத்தார் சார். ஸோ அதாவது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஆளுங்களால் செய்ய முடியாது. இந்த காலத்தில் பேசினா கூட என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆதாயம் பார்த்து பழகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பேசுறதுனால லாபம் இருக்கா அப்படின்னு பார்த்து பழகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தானாக முன் வந்து செய்யணும், நம்மளுக்காக உழைக்கணும் அப்படின்னு பார்த்து இவர் நம்ம எங்கள் அறக்கட்டளை மட்டும் இல்லை சார், ஏன்னா இன்றைக்கி இவரெல்லாம் ஹானர் பண்ண போகிறோம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக. இட் இஸ் மை டியூட்டி ஆஸ் அ ஃபவுண்டர் டு இன்ஃபார்ம் யூ வை வி ஹவ் சூசன் சச் அ பர்சன் ஃபார் கெஸ்ட் ஆஃப் ஹானர். சாருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாஸ். ஹீ இஸ் லைக் அ பிரதர் டு மீ. He was one of a great professor at IMS, Institute of Mathematical Sciences. அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே கைட் பண்ணுவார் எங்களுக்கு, எப்படி பண்ணணும், யாரை போய் பார்க்கணும். அவருடைய பெரிய பங்களிப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் அசோசியேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபாரின் மேத்தமெட்டிஷியன்ஸாவது வந்து பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா யார் இங்கே ஃபாரின் விசிட்டர் வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, there is a mathematics association running at Chennai. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய குறிக்கோள் வந்து மேக்ஸை பாப்புலரைஸ் பண்ணணும்னு. ஆனால் நீங்கள் வந்து எங்கள் அசோசியேஷனில் வந்து யூ கிவ் அ டாக் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுவார், சார் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம், இட் இஸ் அப் டு யூ டு கம் அண்ட் இன்வைட் ஹிம் ஃபார்மலி அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஐ யூஸ்வலி இமீடியட்லி கோ அண்ட் விசிட் தட் பர்சன். எங்களுக்கு இல்லைன்னா இவருடைய இன்ஃபேக்ட் இன்றைக்கி உட்பட அந்த சீஃப் கெஸ்ட்டெல்லாம் தானாக கூட்டின்னு வந்துடுவார். நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஹீ டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஈவன் பிரிங்கிங் அண்ட் கோயிங் தி கெஸ்ட் ஃபார் தி ஃபங்க்ஷன். அந்த அளவுக்கு, அதாவது சுயம்புவாக வந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்றைக்கி இந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு சார் ஒரு 50% நன்கொடைகள் வர்றது மேக்ஸ் இல்லாத ஆளுங்க கிட்டேருந்து தான். இல்லை உண்மைதான். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில் 50%. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மேக்ஸ் சரியாட்டி மேக்ஸுக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனம் இருக்குது. அந்த மனசு தான் ரொம்ப பெருசு. இப்படி தான் ப்ரொஃபஷ்னலாக இருந்து தான் பண்ணணும் அப்படின்னு யாரும் இல்லை. ஸோ எங்கள் பை அசோசியேஷனில் அப்ஜெக்டிவ்ஸை நாங்கள் விடாமல் 10 வருஷமும் பண்ணிட்டுருக்கோம். வி ஹாவ் அவர் ஓன் செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வி டோன்ட் மெட்டீரியலைஸ் மேத்தமேட்டிக்ஸ், வி டோன்ட் டீச் எனி ஒன் ஹூ கோ ஃபார் பர்டிகுலர் காம்படிஷன். அந்த மாதிரிலாம் நாங்கள் யாருக்கும் கோச்சிங் கொடுத்தது கிடையாது, இது வரைக்கும் கொடுத்ததில்லை. எங்களோட ப்ரைம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸை எப்படி ஆழமாக தெரிஞ்சுக்கணும், ஹவு டு லவ் திஸ் சப்ஜெக்ட், ஹவு டு மேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதுதான் நாங்கள் பார்த்தோமே தவிர, சும்மா ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்காகவோ ஒரு காம்படிஷனுக்காகவோ. நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் டு யூ டீச் ஃபார் திஸ் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் இருக்கும்பாங்க. நோ அப்படின்னு சொல்லிவிடும், உடனடியாக நோன்னு சொல்லிவிடும். பிகாஸ் வி ஆர் நாட் ஹப் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரெயின் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பர்டிகுலர் எக்ஸாம். எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை, தேவையும் இல்லைன்னு நினைப்பேன். நம்மளோட பிரின்சிபல் என்னவோ அதில் நம்ம இயங்குவோம். அதில் லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. முதல் செட் ஆஃப் ட்ரஸ்டீஸு 4 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து யார் ட்ரஸ்டீஸாக போடுறதுன்னு தெரியல. 2007 தொடங்கும் போது 2006 முதல் கூட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் இட் டுக் சம் டைம் ஃபார் அஸ் டு கேதர் சம் மொமெண்டம். அண்ட் தென் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் போடும்போது சாருடைய அறிவுரைப்படி ஒரு ஃபவுண்டரும், விச் இஸ் மை செல்ஃப், and 4 other trustees should support your organization, 1+4 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 பேர் போய் கேட்டால் நிறைய பேர் வந்து, சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் ட்ரஸ்டியாக இருக்க பைண்டிங் எடுத்துக்க மாட்டோம், பிகாஸ் there will be some official problem for us and we have to have more commitment towards your இது அப்படின்னு சொல்லி தயங்கினாங்க. though they are ready to help, they suspected, they didn't immediately come up with that position, responsibility எடுத்துக்க தயங்கினாங்க. ஆனால் அப்பயுமே 4 பேர் தைரியமாக இருந்தாங்க, சார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி வந்ததில் 4 பேர் வந்தாங்க. அவங்க பேர் மணிவண்ணன் அப்படிங்கிறவர். பிகாஸ் இப்போல்லாம் அவங்களுடைய கான்டாக்டில், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த 2 of this 4 வேர் இன் அதர் கண்ட்ரி நவ். 2 பேர் தெரியல எங்களுக்கு என்னென்னு. இப்போ எங்களால் தற்சமயம் அவங்களுடைய கான்டாக்ட் இல்லை. ஐ வாண்டட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டு மேக் கம் ஹியர். 2வது சங்கீதா அப்படிங்கிறவங்க, அவங்களாம் தே ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ Manivandan was my MSc student, Sangeeta was my MSc student, காலேஜில் டிஜி வைஷ்ணவா காலேஜில். இன்னொரு இவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் ஹியர் மிஸ் சோஃபியா. இவங்க ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டி. நான் நேற்றுக்கு நைட்டு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன்,
இந்த மாதிரி பண்ணுங்கள். ஷீ டிட் பி அண்டர் மீ மேத்தமேட்டிக்ஸில். அவங்களுக்கு மேக்ஸில் என்ன அண்ணா தான் கூப்பிடுவாங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், நீங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களோ நான் போடுறேன், பிகாஸ் ஐ நோ யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் இல்லாதப்போ ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஐ தேங்க் சோஃபியா ஃபார் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அன்றைக்கி அந்த காலத்தில் 4 பேர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சோஃபியாவுக்கு மேரேஜ் ஆச்சு, சங்கீதாவுக்கு மேரேஜ் ஆச்சு, மணிவண்ணனுக்கு அஃபிஷியல் வேலை இருந்ததுனால பார்க்க முடியல. ஸோ ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டது. ஆரம்பித்தோம், சரியாக பண்ண முடியுமான்னு தெரியல. தென் கேம் ஒண்டர்ஃபுல் பீப்புள் டு மீ ஹூ சஸ்டெயின் வெரி வெல். அதுக்கப்புறம் என்ன பண்ணினோன்னா, சரி நிரந்தரமாக நமக்கு இருக்கிற மாதிரி ஆளுங்களை பார்ப்போன்னு சார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்டேன். நீங்கள் ஒரு 3 இயர்ஸுக்கு ஒன்ஸ் ட்ரஸ்டீஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 2010 அந்த பீரியடில் வி அப்பாயிண்டட் 4 trustees, செகண்ட் செட் ஆஃப் trustees who are still here now. அந்த 4 பேர் இங்கே இருக்காங்க இப்போது. கடந்த 7 வருஷமாக அவங்க தான் ட்ரஸ்டீஸாக இருக்காங்க. ஐ ஹோப் தே வில் கண்டினியூ ஃபார் எவர் டு அவர் அசோசியேஷன். ஸோ நாங்கள் முதல் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு ஃபீஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ப்ரெட்டிங் மேத்தமேட்டிக்ஸ், ஐ டோல்ட் யூ வி பே ஃபார் வெரி வெரி புவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி எஸ்பெஷலி இன் ப்ரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க, எல்லாமே கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஃபீஸை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். இது வரைக்கும் எந்த ஃபங்க்ஷனும் ஆண்டு விழாவும் நடத்தினதில்லை, அதனால் பெருசாக யாருக்கும் தெரியாது. நாங்கள் எங்களுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிப்போம். ஆண்டு அறிக்கை வந்த உடனே, அதாவது when the accounts balance sheet was prepared for each year by Suresh sir, we just circulate into the among ourselves. இந்த நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கப்புறமா அதையும் நாங்கள் எங்கள் மெயில் ஐடிக்கு குரூப் ஆஃப் 100 people இருக்காங்க, அவங்களுக்கு மெயில் அனுப்புவோம். இந்த மாதிரி ஏன்னா டு கெட் சம் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டு அவாய்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். மேபி சுரேஷ் சார் வில் ஹைலைட் அப்பான் those accounts details. We don't have much. அதிகபட்சம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஆண்டுக்கு எங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. நாங்களும் வந்ததெல்லாம் செலவு பண்ணிவிடுவோம். எங்களோட ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்க, இதை தவிர இயர்லி ஒரு இயருக்கு ஒரு வாட்டி புஸ்தகம் வெளியிடணும். எதிர் இன் மேக்ஸ் ஆர் இன் சயின்ஸ், எதிர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் தமிழ், ஏதோ ஒரு நல்ல புத்தகமாக வெளியிடணும். அண்ட் இன் தட் ரிகார்ட் we are going to release the 10th book, because 10 years முடியும் போது we are going to release the 10th book. So we are in line with our promise. We promised in our trust deed that we publish 1 book per year. So we are in line with what we said. இது வரைக்கும் நாங்கள் ட்ரஸ்ட் டீடில்